பனங்கற்கண்டு கருப்பட்டி. எதனால இந்த டிஃப்ரெண்ட்? கருப்பட்டி எப்படி செய்கிறாங்கன்னா, நன்சே கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் விவசாயம் தான் முக்கியமான தொழிலுங்கிறதுனால அவங்க சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுப் பொருள் பற்றியுமே அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. அந்த உணவுப் பொருளை எப்படி விளைவிக்கிறாங்க, அந்த உணவுப் பொருளை எப்படி தயாரிக்கிறாங்க, அதை எந்த பருவத்தில் சாப்பிட்லாம், யாருக்கு ரொம்ப நல்லது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம நிறைய படித்தாலுமே நம்ம சாப்பிட்ற நிறைய உணவுப் பொருளை பற்றி நமக்கே தெரியறதில்ல. அதில் ஒரு முக்கியமான 2 பொருள் நம்ம நிறைய அதை சாப்பிட்ருப்போம், நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாகவும் இருக்கும். ஆனாலும் அந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் சில ரெசிபீஸில் மட்டும் ஒரு பொருளை சேர்க்குறோம், சில ரெசிபீஸில் இன்னொரு பொருளை சேர்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. அந்த பொருளை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அந்த 2 பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு, கருப்பட்டி. இது ரெண்டுமே பனைமரத்துல இருந்தால் வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ், இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது, இது ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கிளியர் பண்ண தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதோட தயாரிப்பில் தாங்க வித்தியாசம். என்னென்னா, அந்த பதனியை இறக்கி சுண்ணாம்பு தடவுன அந்த களையத்தில் பதனியை இறக்கி அதை வடிகட்டி சட்டியில் ஊற்றி அது பாகு பதத்துக்கு வந்தோன்னே சரட்டையில் ஊற்றியோ இல்லை மோல்டில் ஊற்றியோ அது காஞ்சோன்னே எடுக்கிறது கருப்பட்டி. பனங்கற்கண்டு எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதையும் அதே மாதிரி தான் பதனியை இறக்கி அதை வடிகட்டி சட்டியில் ஊற்றி ஒரு 100 டிகிரி வெப்பம் வந்தோன்னே அதை வந்து ஒரு களையத்தில் ஊற்றி மண்ணில் இறக்குவாங்க. இறக்கி 48 நாள் கழித்து அந்த களையத்தை எடுத்து அந்த களையத்தை உடைச்சாங்கன்னா உள்ள நல்லா படிகம் மாதிரி ஒரு பெரிய கிறிஸ்டலாக பனங்கற்கண்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதை தான் கல் வச்சு சின்ன சின்ன துகள்களாக உடைச்சி நமக்கு பனங்கற்கண்டு தூளாக நமக்கு கிடைக்கிது. கொஞ்சம் பெரிய பெரிய பனங்கற்கண்டாக வேணுன்னா அது நூல் கட்டி பெட்டியில் வச்சு அதில் காய்ச்சின பதனியை ஊற்றி அந்த நூலில் வந்து 48 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டலாக ரவுண்டாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த நூலை மட்டும் பிரிச்சுட்டு அந்த பனங்கற்கண்டை நமக்கு வெயிலில் காய வச்சு சர்க்கரையாக நம்ம பனஞ்சக்கரையாக நமக்கு கொடுக்குறாங்க. இது ரெண்டும் தான் இந்த ப்ரொடக்ஷனில் தான் இது ரெண்டுத்துக்கும் இந்த வேறுபாடு. கருப்பட்டியில் வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்காதனால அதில் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதனால ரொம்ப நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கணும், இல்லைனா அது பூசணை பூத்துரும், கெட்டு போயிடும். லாங் டைம் ஸ்டோரேஜுக்கு அது வந்து ஃபேவரபுளாக இருக்காது. பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா அதை வெயிலில் காய வச்சு 48 நாள் வரை மண்ணுக்குள்ளே இறக்குறதுனால அது கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகி நல்லா காஞ்சிரும். அதில் தண்ணி பதம் இருக்காது. லாங் டைம் ஸ்டோரேஜுக்கு பனங்கற்கண்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.